வெனஸ்டே மார்னிங் நார்மலாக நைட்டில் நம்ம தூக்கம் கெட்டு போச்சு அப்படின்னா சிவன் ராத்திரி தான் போய் இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு உண்மையாலுமே சிவன் ராத்திரி தாங்க. இன்னைக்கு பாப்பாவுக்கு மட்டும் லஞ்ச் பேக் பண்ணுற வேலை இருக்குது. ஏன்னா இன்னைக்கு சிவன் ராத்திரின்னு சொல்லிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் விரதம் இருக்கலாம், கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி விரதத்தை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். ஸோ அதனால் சமைக்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை, பாப்பாவுக்கு மட்டும் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோவுக்கும் பாப்பாவுக்கும் சேர்த்து தயிர் சாதமாக கிளறி வச்சுட்டா. லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கெல்லாம் மாப் போட்டு விட்டுட்டு அப்படியே குளிச்சுட்டு பூஜை பாத்திரங்கள்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டு இருந்தேன். அப்படியே கையோட போயிட்டு சாமி அறையில் சாமிக்கு பூவெல்லாம் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோட விரதத்தை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் பால் வாழைப்பழத்தோட என்னோட விரதத்தை வந்து முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா கோயிலில் பிரசாதம் கொடுப்பாங்க இல்லையா, அதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம வீட்டில் செஞ்ச பிரசாதத்தையும் சாப்பிட்டுட்டு ஒரு 6:30 மணிக்கு மேலே கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு. அன்னைக்கு எல்லா சிவன் கோயிலையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். 4 கால பூஜை பண்ணுவாங்க. 7 மணிக்கு ஒன்று, 10 மணிக்கு ஒன்று, 2 கால பூஜை மட்டும் பார்த்துருந்தேன். ஆனால் 4 கோயிலுக்கு போயிட்டு சிவனை தரிசிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது மணி 12:30 கிட்ட ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் பாப்பா முழிச்சிருந்ததே பெருசு. அதனால வீட்டில் வந்து பாப்பாவை தூங்க வச்சுட்டு மற்ற கால பூஜையெல்லாம் டிவியில் தான் பார்த்தேன்.